இயேசுவின் அன்பு நதி போல், பாசம் நதி போல். அவர் நீதியை செய்யும் வேளை வந்துவிட்டது. அவர் உனக்கு நீதி செய்வார். யாரும் உன்னை ஏமாத்திட்டு போக முடியாது. உனக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தால் அவன் நிற்க மாட்டான். கையை தட்டி கர்த்தரை வைவப்படுத்து. இனிமே ஜட்ஜ்மெண்ட் அப்பா தான் எழுதுவார். உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போல் இருக்கும். அலை நிற்குமா? நிற்காது. அலை வந்து கொண்டே இருக்கும். அது போலவே அவருடைய நீதி உன்னை தொடர்ந்து கொண்டே இருக்கும். கைகளை தட்டி, உன்னை யாரும் ஏமாற்ற முடியாது. நீதிபரராய் அவர் உன்னோடு கூட இருப்பார். அது மட்டுமல்ல, வேதம் என்ன சொல்கிறது? உன் சந்ததி மணலத்தனையாய் மேன்மையை பெற்றுக்கொள்ளும். உன் கர்ப்ப பிறப்பு அணுக்களத்தனையாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அப்பா இன்னும் சொல்றார், உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன். உன் பெயரை யாராவது அழிக்க நினைச்சா அவனை நான் அழிப்பேன். ஹல்லேலூயா. உன் பெயரை அழிக்க முடியாது. உன்னை எப்படியாவது தள்ளிடணும், உன் பெயர் இல்லாம ஆக்கிடணும், உன்னை எப்படியாவது அழிச்சிடணும் என்று பல பேர் நினைக்கிறார்கள். அவர்கள் சதி பலிக்காது. உன் பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். உன் பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். உன் பெயரை ஆண்டவர் உயர்த்துவார். உனக்கு தான் ஒரு பயம். ஐயோ, ஒருவேளை இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்களே, அதனால என் பேரை அழிச்சிருவாங்களோ, என்னை தொலைச்சிருவாங்களோ. நோ, முடியாது. கர்த்தர் சொல்றார், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். எங்க பார்த்தாலும் உன் பேர் தான் இருக்கும். குடும்பத்தில் உன் பேரை சொல்லுவாங்க, சமுதாயத்தில் உன் பேரை சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். இந்த மாதம் இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்ம குடும்பங்களுக்கு தரப்போகிறார், நம்முடைய பிள்ளைகளுக்கு தரப்போகிறார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா?